ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் தொடர்கதையில் மீனாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ உடனே பிபியும் சுகரும் லோவாயிட்டதுனால அவங்களுக்கு மயக்கம் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, சாப்பிடாமல் இருந்ததுனால. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மீனாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி கோமதியும் இல்லை, நான் கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டுக்குன்றாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, செந்தில் யாரும் கூட்டிகிட்டு போக வேண்டாம், நான் நான் கூட்டிகிட்டு போய் வச்சு எங்கள் வீட்லேயே மீனாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஏன் இது மாதிரி எல்லாம் ஆளுக்கு போட்டி போட்டுக்கிறீங்க, அதனால் மீனாவையே கேட்டால் போது எங்கே போகிறேன்ட்டு அப்படின்ட்டு பழனிவேல் சொல்கிறாரு. மீனா, உனக்கு எங்கேம்மா நீ போக விருப்பப்படுறன்னு கேட்கும்போது மீனா வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போக தான் விருப்பப்படுறாங்க அப்படின்னதும் செந்திலுக்கு உடனே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவர் செய்த தப்பை எங்கே மீனா வீட்டில் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். அதனால் மீனாவும் போயிடுறாங்க. ஆனால் இந்த குமரவேல் வீட்டில் அவங்க அப்பா சக்திவேல் என்ன பண்ணுறாருனா, ஆத்தா இங்கே வா ஆத்தா, டே குமரவேல் இங்கே வாடா, அண்ணனை கூப்பிடுங்க அண்ணி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்ட்டு சொல்கிறாரு. சந்தோஷமான விஷயம்ன்ட்டு சொல்கிறாரு. உடனே பழனிவேல் பார்க்குறாரு அவங்க அண்ணனை சக்திவேலை. ஐயையோ, இவர் சந்தோஷமான விஷயம்னு சொன்னால் அது எல்லாருக்குமே பிரச்சனையாக இல்லை இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. என்னண்ணே இவ்வளோ சந்தோஷமாக இருக்க சொல்லுண்ணே அப்படின்னா, உடனே நான் குமரவேலுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டேன் அப்படின்றாரு. எந்த பொண்ணுன்னு கேளுங்க அப்படின்றாரு. அந்த தங்கமயிலுடைய தங்கச்சி முத்துச்சுடரை தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து இவருக்கும் பயமாகிடுதுங்க. யாருக்குன்னா, ஐயோ என்னடா அவன் வந்து கோமதி வீட்டோட மருமகடா, இது கோமதிக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்றாரு. அந்த கோமதிக்கு தெரிஞ்சால் என்ன, தெரியலனா என்னண்ணா அப்படின்றாரு. அவன் சரவணன் பொண்டாட்டிடா தங்கமயில், அப்படின்னா அவன் வந்து இவளுக்கு அக்கா வேணும் தங்கமயில் குமரவேலுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க தங்கச்சி வந்து குமரவேலுக்கு தங்கச்சி முறை வேணும்டா, என்னடா முறை இல்லாமல் இது மாதிரி பார்த்துருக்குற அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, குமரவேலுக்கு அந்த பொண்ணை தான் நான் கட்ட போகிறேன், இப்போ தான் விவாகரத்து ஆக போகுது இல்லை தங்கமயிலுக்கு, அப்புறம் என்ன உறவு முறை வேற இருக்குது, அதான் நான் இங்கே பார்த்துருக்கேன் அப்படின்றாரு. உடனே குமரவேலும் என்ன சொல்கிறாருன்னா, நான் சம்மதிக்கிறேன், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்றாரு. அந்த அரசி வந்து எவ்வளோ ஒரு திமிராக என்னை எடுத்தெறிஞ்சு பேசுகிற, அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா, அதனால் நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் கொடுத்துட்றாருங்க. உடனேயே இந்த மீனா வீட்டில் வந்து பாண்டி என்ன பண்ணுறாரு, கடையெல்லாம் சாத்திட்டு பாண்டியனும் சரவணனும் பார்க்கறதுக்கு வராங்க. எனக்காகவா கடையை சாத்திட்டீங்க மாமான்னு கேட்குறாங்க மீனா. அது இருக்கட்டும்ப்பா, உன் உடம்பு எப்படிப்பா இருக்குது, நல்லா இருக்கியாப்பா நீ, என்னடா விஷயம் செந்தில், ஏன் மீனா இப்படி ஆச்சு, சாப்பிடாம இருந்தது, மயக்கம் போட்டு விழுந்தது, நீ எதனா சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாண்டியன். அதுக்கு செந்தில் இல்லைப்பா அப்படின்றாரு. என்னவோ ராணி மாதிரி வச்சுக்கிறேன்ட்டு தனியாக கூப்பிட்டு போனேன் அந்த பிள்ளைய, இதுதான் நீ வச்சுக்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லியும் கேட்குறாரு. உடனே கேட்டதும் உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு செந்தில் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, 4-5 நாளைக்கு நீயும் மீனாவும் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்னு பாண்டியன் தெளிவாக சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறமா பழனிவேல் வராரு. அக்கா மாமா அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஓடி வந்தேன் நான், அந்த குமரவேலுக்கு வந்து பொண்ணு பார்த்துருக்காங்கன்றாரு. சரிடா, அவனுக்கு பொண்ணு பார்த்தான்னா எது பார்த்தான்னா அப்படின்றாங்க. இல்லைக்கா, இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும், நீங்கள் கேளுங்க, பொண்ணு யார் தெரியுமா, சரவணனுடைய மச்சினிச்சி தங்கமயில் இருக்கா இல்லை, இது பொண்டாட்டி, அவளுடைய தங்கச்சி முத்துச்சுடரா தான் அப்படின்னதும் எல்லாருக்கும் ஷாக் ஆகுதுங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு பாண்டியனா, என்னடா இது மானங்கட்ட பொழப்பாக இருக்குது, அவள் வந்து இவனுக்கு முறையே வரலையாடா, தங்கச்சி முறை வருதடா, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லை மாமா, அது கேட்டதுக்கு தான் அண்ணன் என்ன சொல்லுதுன்னா, சரவணன் வந்து தங்கமயில விவாகரத்து பண்ணிட்டா அப்புறம் என்ன முறை கிடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னதும், என்னதான் இருந்தாலும் விவாகரத்து பண்ணிட்டாலும் ஒரு ரத்த உறவுன்னு இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதும் இதை கேட்டு அண்ணன் அப்பத்தான் எல்லாருக்குமே விருப்பம் இல்லைண்ணா, ஆனால் வந்து இது அண்ணன் வந்து இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லுதுக்கா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் ஷாக்காக ஆகுறாங்க. அரசிக்கும் ஷாக்காக இருக்குது இந்த உறவு முறையை தெரிஞ்சதும். அதுக்கப்புறமா நாளைக்கு இந்த கதையின் பற்றி என்ன தொடர் இருக்குன்னு ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.